கொழும்பில் விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த போலீசார், சிக்கிய பெண்கள். சுவிட்சர்லாந்திற்கு ஒன்றாக பயணமாகிய சாணக்கியன், சட்டத்தரணி சுகாஸ். இலங்கையை சிறிது சிறிதாக விற்க முயற்சிக்கும் ராஜபக்ஷவினர். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதாய் படகில் ஏற்றிவிட்டு காட்டிக் கொடுக்கும் கடத்தல்காரர்கள், அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி. விடுதலை புலி ஆதரவாளர்கள் 318 பேருக்கு எதிரான தடை நீக்கம், இலங்கை அரசு வெளியிட்டுள்ள அறிவித்தல். பொதுமக்களுக்கான அறிவிப்பு இன்று முதல் விற்பனை. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ. கோண்டாவிலில் திருடப்பட்ட 20 லட்சம் பெறுமதியான கட்டட பொருட்கள், புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடிப்பு. கொழும்பு மாவட்டத்தில் விபச்சார விடுதியொன்றை சுற்றி வளைத்து 6 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்ததாக கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பெண்கள் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பெண்களில் 21 வயதுடைய யுவதி ஒருவர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது சம்பவம் கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ரகசிய புலனாய்வாளராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இவ்வாறு கைதாகிய பெண்கள் வெள்ளம்பிட்டிய, பசறை, கம்பளை மற்றும் வடமுல்ல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் ஆகியோர் சூரிச் விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். சுவிஸ் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றுக்காக சுவிட்சர்லாந்திற்கு இன்றைய தினம் வருகை தந்ததாக மூத்த ஊடகவியலாளர் ரா துரைரட்னம் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டார். அவர்களை சந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சி, சாணக்கியன், சுகாஸ் ஆகியோருக்கும் மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் இருவரையும் ஒன்றாக நான் சந்திப்பேன். தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதற்காக தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும், தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் செயற்படும் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்றும் அன்புரிமையுடன் வேண்டுகிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. ராஜபக்சர்கள் நாட்டை சிறிது சிறிதாக விற்க முயற்சித்து வருகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்றுடன் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவிக்கு வந்து 1 மாதமாகிறது. இருப்பினும் அவரால் நாட்டிற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. நாட்டில் நாளுக்கு நாள் டீசல், அரிசி, பால்மா உட்பட அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்வடைந்து செல்கின்றன. மக்கள் தமது சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், திருடர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று விசேஷமாக போலீசார் தற்போது அறிவித்துக் கொண்டு வருகின்றனர். அந்த அளவிற்கு நாட்டில் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துள்ளனர். அதேபோன்று நாட்டின் சொத்துக்களை விற்பதை நிறுத்தவில்லை. கடந்த காலங்களில் மின்சார சபை தொடர்பில் கூறப்பட்ட விடயம் அதானியின் தொடர்பு காணப்படுகிறது. நாட்டின் மக்களுக்கு கூறுகிறேன், நாட்டில் அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாட்டை சிறிது சிறிதாக விற்க முற்படுகின்றனர். இது சரியான விடயமல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிச் செல்வதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிவிட்டு கடத்தல்காரர்களே பாதுகாப்பு படைக்கு இடம்பெயர்வு குறித்த தகவல்களை வழங்குவதாக தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறும் சட்டவிரோத இடம்பெயர்வாளர்கள் பற்றிய தகவல்கள் நாட்டில் அதிகமாக பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி அவர்களிடமிருந்து பெருமளவான பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடியொன்று இடம்பெறுவதாகவும் அதை பாதுகாப்பு படையினர் தற்போது அம்பலப்படுத்தியிருப்பதாகவும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2 மாத காலத்தில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட சட்டவிரோத இடம்பெயர்வாளர்களை இலங்கை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விடுதலை புலி ஆதரவாளர்கள் 318 பேருக்கு எதிரான தடை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அறிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான 318 நபர்கள் மற்றும் 4 அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. எவ்வாறாயினும் இவ்வாறு தடை நீக்கப்பட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிடவில்லை. புலம்பெயர் சமூகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்ட 22 புலிச் செயற்பாட்டாளர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக மேலும் 53 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கம் 216 புலி ஆதரவாளர் அமைப்புகளுக்கு எதிரான தடையை நீக்கியிருந்தது என
திவையின பத்திரிகை செய்தி வெளியிட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த தகவலை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 11 நாட்களுக்கு பின்னர் இன்றைய தினம் முதல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் இடம்பெறும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதன்மையான வணிக நிலையங்கள், தகன நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு எரிவாயு இருப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலான வீட்டு பாவனைக்கு எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டை வந்தடைந்த கப்பலில் இருந்து கடந்த 6 நாட்களின் பின்னர் எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த கப்பலுக்கு 2.5 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் யோசனை 21வது திருத்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதற்கு ஆதரவளிக்கும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது கட்சி உறுப்பினர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். 21வது திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதியாக இருப்பதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் திருத்தத்தை ஆதரிப்பதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு பிரச்சனை இல்லை. எனினும் நிறைவேற்று அதிகாரம் அதிகாரமற்ற பிரதமரின் கைகளுக்கு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியாக மாறியதை தொடர்ந்து பிரதமர், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்நிலையில் ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை என்பன பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டு மிகவும் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி அரசு ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறைகள் வெடிக்க ஆரம்பித்தன. இதில் 10 பேர் கொல்லப்பட்டதோடு 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வன்முறை வெடிப்பதற்கு முன்னர் மே மாதம் 9ஆம் தேதியன்று பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் திருடப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டடப் பொருட்களை கோப்பாய் காவல்துறை புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளனர். கோப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கோண்டாவில் பகுதியில் கடந்த வாரம் வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்த பெறுமதியான நில மாபிள்கள், கழிவறைக்கு பயன்படுத்தும் மாபிள் உபகரணங்கள், மின் மோட்டார் மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் உள்ளடங்கலாக பல பொருட்கள் திருடப்பட்டன. குறித்த பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோப்பாய் காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்ததோடு திருடப்பட்ட பொருட்களை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொழும்பில் விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த போலீசார், சிக்கிய பெண்கள். சுவிட்சர்லாந்திற்கு ஒன்றாக பயணமாக்கிய சாணக்கியன் சட்டத்தரணி சுகாஸ். இலங்கையை சிறிது சிறிதாக விற்க முயற்சிக்கும் ராஜபக்ஷவினர். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதாய் படகில் ஏற்றிவிட்டு காட்டிக் கொடுக்கும் கடத்தல்காரர்கள், அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி. விடுதலை புலி ஆதரவாளர்கள் 318 பேருக்கு எதிரான தடை நீக்கம், இலங்கை அரசு வெளியிட்டுள்ள அறிவித்தல். பொதுமக்களுக்கான அறிவிப்பு இன்று முதல் விற்பனை. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ. கோண்டாவிலில் திருடப்பட்ட 20 லட்சம் பெறுமதியான கட்டட பொருட்கள் புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடிப்பு.